ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஒயிட்லாம் ப்ரொடக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி படத்தில் நடித்த அதே டீம் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மணிவர்மன் டைரக்ஷனில் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் மூவியாக அந்த படம் ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். கூ படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. கவின் நடிக்கிற ஸ்டார் படத்துலேருந்து அஃபிஷியல் சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 10 தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. டர்போ படத்தோட மலேசியா தியேட்டரிக்கல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 23 ரிலீஸ் ஆகுது. ராயன் படத்துலேருந்து ஒரே நேரத்தில் 2 அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ராயன் படத்தை பார்த்தீங்கன்னா ஜூனில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வர மே 9 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மோகன்லால் நடிக்கிற பசூர் படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃபேண்டசி மூவியாக இந்த படம் ரெடி ஆகிருக்கு. இப்போ தண்டனை கைதி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் அந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். அனுபமா பரமேஸ்வரனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பேர் லாக்டவுன். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் நடிக்கிற தக் லைஃப் படத்துலேருந்து நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா வர மே 8 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் லீடில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பஜே வாயு வேகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா வர மே 9 காலையில் 9:09 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. குர் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 14 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மூவி. இந்த படம் ஜூன் 14 தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. படிக்காத பக்கங்கள் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ஆவரேஜாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 14 ரிலீஸ் ஆகுது. யாஷிக் ஆனந்த் லீடர் நடிக்கிறாங்க. இப்போ மாரி செல்வராஜோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பேர் பைசன் காலமடன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரம் தான் இந்த படத்துக்கு கிளாப் அடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வடக்கன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 24 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இப்போ ஆண்ட்ரியா நடிக்கிற மனுஷி படத்துலேருந்து ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். இந்த மே மாதம் 3 வாரத்தோட அஃபிஷியல் தியேட்டரிக்கல் ரிலீஸ் டேட் இப்போ வந்திருக்கு. அது என்ன படங்கள்னு பார்க்கலாம். கவின் நடிக்கிற ஸ்டார். இந்த படம் மே 10 ரிலீஸ் ஆகுது. ரசவாதி அர்ஜுன்தாஸ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மே 10 ரிலீஸ் ஆகுது. உயிர் தமிழுக்கு அமீர் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படமும் மே 10 ரிலீஸ் ஆகுது. கிங்டம் பிளேஸ் அண்ட் அப்பன்ஸ் இந்த படம் இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படமும் மே 10 ரிலீஸ் ஆகுது. மாயவன் வேட்டை இது ஒரு லோ பட்ஜெட் மூவி. இந்த படமும் மே 10 ரிலீஸ் ஆகுது. மே மாதத்தோட 2வது வாரத்தில் இந்த 5 படங்களும் ரிலீஸ் ஆகுது. மே மாதத்தோட 3வது வாரத்தில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். எலெக்ஷன் உரியடி விஜயகுமார் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் மே 17 ரிலீஸ் ஆகுது. இங்கே நான் தான் கிங்கு சந்தானம் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் மே 17 ரிலீஸ் ஆகுது. படிக்காத பக்கங்கள் இந்த படத்தில் யாஷிக் ஆனந்த் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் வர மே 17 ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்கள் தான் மே மாதத்தோட 3வது வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. மே மாதத்தோட 4வது வாரத்தில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சாமானியன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் வர மே 23 ரிலீஸ் ஆக போகுது. வடக்கன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் வர மே 24 ரிலீஸ் ஆகுது. பூமரக்காத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் மூவி. இந்த படமும் மே 24 ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்கள் தான் மே மாதத்தோட 4வது வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. சந்தானம் நடிக்கிற படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தில் அந்த அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இப்போ மே 10 போஸ்ட்போன் பண்ணி வர மே 17 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 3rd சிங்கிள் மாலு அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் மே 17 ரிலீஸ் ஆகுது. இப்போ தலைமை செயலகம் அப்படின்ற ஒரு நியூ சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பரத் இந்த சீரீஸில் எடிட்டர் நடிச்சிருக்காரு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ZEE5ல வர மே 17 ப்ரீமியர் ஆகுது. கேப்டன் மில்லர் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர மே 12 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:30 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ சன் டிவியில் ப்ரோமோ மூலமாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.